දෙනම ඇලෙක්සන්ඩර්. දුන්න මුස්ලිම් පල්ලි ආධාර දුන්නට බොහොම ස්තුතියි. ආදියා පල්ලියෙන් අපිට මේ දුන්න සහන ආධාර ගොඩාක් බොහොම ஸ்தூதி. நாங்கள் வெளியவத்தையிலேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு இந்த பள்ளியால் கங்கவத்திர போட்டதுக்கு இந்த அடுப்பும் இந்த சாமனமும் கொடுத்துருக்காங்க. දෙයක් අපිට ලැබුණේ නැහැ නේ. එකටම ලැබිච්චදී. මේක විතරයි අපිට මේ වතුර දාපේකට හම්බුනේ. අපිට මේ ගම් වතුර මේක විතරයි අපිට හම්බුනේ. ලොකු දෙයක් මේක හම්බෙච්ච එකක් කියලා තමයි අපි කියන්නේ. ගන්න පුළුවන්ද? அஸ்ஸலாமு அலைக்கும். நான் புத்தியில் ஜெமியத்துல் உலமா சபையுடைய கௌரவ தலைவர். இப்போது நாங்கள் வெள்ளம்பிட்டி பள்ளிவாயிலில் நாங்கள் இரண்டாம் கட்ட நிவாரண பொதிகள் வழங்குகின்ற நிகழ்வில் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். சென்ற இந்த அனர்த்தத்தின் போது நாங்கள் பொத்திவில் ஜெமியத்துல் உலமா சபையும் பொத்திவிலை சேர்ந்த பொது அமைப்புகள் நலம் விரும்பிகள் அதே போன்று பெருங்கனவான்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த ஊர் மக்கள் சார்பாக கிட்டத்தட்ட நாங்கள் 1800க்கும் மேற்பட்ட பொதிகளை நாங்கள் சேகரித்து அதில் நாங்கள் 1500 பொதிகளை நாங்கள் வெள்ளம்பிட்டி பகுதிக்கு நாங்கள் கொண்டு வந்து அதை பகிர்ந்தளித்தோம். அதே போன்று நாங்கள் பங்கரக்காம பகுதிக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பொதிகளை அனுப்பியிருந்தோம். அதுக்கு ஒரு குழுவை நாங்கள் அனுப்பியிருந்தோம். அதைத் தொடர்ந்து நாங்கள் வெளியோயா பகுதிக்கு நாங்கள் பொத்தியில் பிற சபையுடைய கௌரவ தவிசாளர் உறுப்பினர்கள் அடங்கலாக எங்களுடைய வாலிபர்களை கொண்ட ஒரு குழுவை நாங்கள் சுத்தம் செய்வதற்காக வேண்டிய நாங்கள் வெளியோயா பகுதிக்கு நாங்கள் அனுப்பியிருந்தோம். எல்லாத்தையும் முடித்துவிட்டு இரண்டாம் கட்ட நடவடிக்கையாக நாங்கள் இந்த வெள்ளம்பிட்டில் பகுதிக்கின்ற இந்த பள்ளி வாயிலுக்கு நாங்கள் பள்ளி வாயிலுக்கின்ற 500 குடும்பங்களுக்கு நாங்கள் 500 பொதிகளை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பொத்தியில் வாழ் மக்களுடைய நிவாரண பொதிகளை பெற்று உதவிகளை பெற்று அதை அறவடை செய்த பொத்தியில் ஜெமியத்துல் உலமா சபை அதே போன்று அனைத்து பள்ளியார் சம்மேளனம் அதே போன்று அங்கிருக்கின்ற நிவாரணப் பணியில் ஈடுபட்ட 97 ஓஎல் பேட்ச் 98 ஓஎல் பேட்ச் அதே போன்று எங்களுடைய லங்கா தமிழகம் அதனுடைய கௌரவ நிர்வாக உத்தியோகத்தர்கள் அதே போன்று பொது அமைப்புகள் இளைஞர்கள் வாலிபர்கள் கனவான்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து நாங்கள் ஒரு பெருந்தொகையான பணத்தை சேகரித்து நாங்கள் அந்த 500க்கும் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டது. புத்தியில் மக்கள் மத்தியில் நாங்கள் வசூலித்த பணங்கள் கிட்டத்தட்ட 28 லட்சத்துக்கிட்ட நாங்கள் சேகரித்தோம். அத்தோடு நாங்கள் பொத்திலை சேர்ந்த ஒரு தனி நபர் ஒரு அன்புக்குரிய அவருடைய மாணவன் கூட அவர் இன்று துபாயில் இருக்கின்றார். அவர் கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் பணத்தை அவர் ஜெமியாவுக்கு அனுப்பியிருந்தார். அதை எல்லாத்தையும் நாங்கள் அடங்கலாக சேர்த்து நாங்கள் 500 பொதிகளை நாங்கள் கொண்டு வந்து இந்த பள்ளியில் மகளாவை சேர்ந்த மக்களுக்கு நாங்கள் இப்போது கையெழுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் நான் அனைவருக்கும் நன்றி கூறுவதோடு எங்களை ஒழுங்கான அமைப்பில் நடைமுறைப்படுத்திய செயலாற்ற உதவி செய்த அகில இலங்கை ஜெமியத்துல் உலமா சபையுடைய கௌரவ தலைவருக்கு நாங்கள் நன்றி கூறி இதன் எங்களுடைய இணைந்து செயற்பட்ட சாளருக்கு நன்றி கூற நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மீண்டும் 3ஆம் கட்ட நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கனவான்கள் சகோதரர்கள் முடியுமானவர்கள் உங்களுடைய இது சம்பந்தமான தேவைகளுக்காக வேண்டி உங்களுடைய பணங்களை நீங்கள் ஜெமியாவுடைய அக்கௌண்ட் கணக்குக்கு நீங்கள் அனுப்பி நீங்கள் இந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிகவும் தாழ்மையான ஒரு பணிப்புரையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கி விடைபெறுகின்றேன். நன்றி. வசலாம். මගේ නම ප්‍රියංගිකා. මම අත්ලෙස්ුනේ වත්තේ ඉන්නේ. අපිට ගම් වතුර ආධාරය ඇතුළත වාදියා පල්ලියෙන් අපිට මේ ලබා දුන්නා. බොහොම ස්තුතියි මේ ලබා දුන්නා. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறிப்பாக ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டித்தான் ஒரு பதிவை விடுகின்றோம். அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் நாட்டில் பல பகுதிகளிலும் பல மக்களும் பாதிக்கப்பட்டார்கள். அதே போன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி பல மக்கள்கள் உள்நாட்டில் வெளிநாட்டிலும் பல விதமான உதவி உபகாரங்களை பொருள் ரீதியாக பண ரீதியாக உடல் ரீதியான தங்களுடைய பங்களிப்புகளை ஏராளமாக செய்தார். அந்த வகையில் கொழும்பிலும் பல இடங்கள் பாதிக்கப்பட்ட குறிப்பாக கொலனாய் பகுதியிலே ஏராளமான இடங்கள் பாதிக்கப்பட்டது. இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்காக வேண்டி உணவாக இருக்கலாம், ஏனைய தேவைகளாக இருக்கலாம், அத்தியாவசிய பொருள்கள் வழங்குவதாக இருக்கலாம். இதற்கு கைகோர்த்து கொழும்பு மாவட்ட ஜம்மியா அதே போன்று மஸ்ஜித் ஃபெடரேஷன் ஏனைய நல விரும்பிகள் எல்லாரும் ஒன்றிணைந்து பல விதமான வேலை திட்டங்களை செய்தார். இந்த அடிப்படையில் இப்போது காணக்கூடிய இந்த பொருள் உதவிகள் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் பொத்துவிலை சேர்ந்த ஜெமியத்துல் உலமா அங்கே நலன் விரும்பிகள் அதே போன்று அங்கே மஸ்ஜித் சம்மேளனங்கள் ஒன்றிணைந்து
பல விதமான வேலை திட்டங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அதில் ஒரு பங்காக முதல் கட்ட உதவியாக வெள்ளம்பிட்டி பகுதியிலே ஃபதூலியா மஹல்லா என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதுக்கு உட்பட்ட சுமார் 500 குடும்பங்களுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்காக வேண்டி முதல் கட்ட உதவியாக உலர் உதவி அவருடைய ஒரு திட்டத்தை மேற்கொண்டார்கள். 2ஆம் கட்ட உதவியாக அவர்களுக்கு தேவையான கிச்சன் செட் என்ற ஒரு பெரிய ஒரு புதிய அல்ஹம்துலில்லாஹ் இன மத வேறுபாடு இல்லாமல் சகலருக்கும் அந்த உதவியை அவர்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். நேற்று பயணத்தை மேற்கொண்டு அவர்கள் கரங்களாலே இந்நேரத்தில் வந்து ஒப்படைத்து அதற்கான ஒழுங்கலை செய்திருக்கிறார்கள். இவர்களோடு யாரெல்லாம் இந்த உதவி உபகாரங்களை கைகோர்த்தார்களோ அவர் சகலர்களையும் நன்றியினோடு இந்த நேரத்தை ஞாபகப்படுத்துகிறோம். வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய விடயங்களில் அவருடைய வியாபாரங்களில் தொழில்துறைகளில் அவருடைய எல்லா குடும்ப வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்ய வேண்டும் என்று உள்ளத்தால் அவர்களுக்கு துஆ செய்கிறோம், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பள்ளி நிர்வாக சபை சார்பாக, அதே போன்று மஸ்ஜிதுகள் சார்பாக, மஸ்ஜித் ஃபெடரேஷன் சார்பாக, கொரோனாவை ஜம்மியா சார்பாகவும் பொருளாதார அடிப்படையில் அவர் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் எல்லாரையும் கபூல் செய்து கொள்வேன். சிரமம் பாராது அதனுடைய தலைவர், செயலாளர் உட்பட ஏனைய உலமாக்களும் நலன் விரும்பிகள் அதே போன்று மீடியாக்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். அவர் அனைவர்களை இந்த நேரத்தில் விதித்தவனாக எல்லாருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா வளவாக்க வேண்டும் என்று வேண்டியவனாக வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்த உதவிகளை மீசான் ஹசனாத்திலே நிரப்பமாக வழங்கி வைப்பானாக என்று சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புத்துவில் பிரதேசத்திலிருந்து நாங்கள் இப்பொழுது வெள்ளம்பிட்டி என்ற பகுதிக்கு 2ஆம் கட்ட நிவாரணப் பணிகளுக்காக வந்திருக்கிறோம். புத்துவில் ஜம்மியத் உலமாவினுடைய தலைமையின் கீழ் புத்துவில் மக்களுடைய முழு பங்களிப்பினூடான இந்த நிவாரண பொதிகள் சுமார் 500 குடும்பங்களுக்கு நிவாரண பொதிகளை வழங்குவதற்காக நாங்கள் வெள்ளம்பிட்டி பகுதிக்கு வந்திருக்கிறோம். முதல் கட்ட நிவாரண பணிகள் 12ஆம் மாதம் 6ஆம் தேதி நாங்கள் கொடுத்திருந்தோம். சுமார் 1500 குடும்பங்களுக்கு கொடுத்திருந்தோம். இப்பொழுது 500 குடும்பங்களுக்கு அடுப்புகள், அதே போன்று சமையல் பாத்திரங்கள் என்று சுமார் 10,000 ரூபாய் பெறுமதியான ஒரு குடும்பத்திற்கு 500 குடும்பங்களுக்கு 50 லட்சம் பெறுமதியான உபகரணங்களை வழங்கி வைப்பதற்கு பொத்துவில் சார்பாக மக்கள் சார்பாக ஜம்மியத் உலமா, அதனோடு இணைந்து லங்கா தமிழ் குழுவினர், அவர்களோடு இணைந்து சமூக நலன் விரும்பிகள் எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த நிவாரண பொருட்களை தந்துதவிய பொத்துவில் பொதுமக்கள், அதே போன்று பொத்துவில் சமூக நலன் விரும்பிகள், அதே போன்று ஒரு தனிநபர் சுமார் 30 லட்சம் ரூபாய் பணத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. இதற்காக உதவி செய்த அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். லங்கா தமிழம் சார்பாகவும், ஜம்மியத் உலமா சார்பாகவும், பொத்தில் மக்கள் சார்பாகவும் எங்களது இந்த விடியல் தொலைக்காட்சிக்கு தெரிவிப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். அதே போன்று பண நிவாரண பொதிகளை மூதூர் இன்னும் போன்ற பிரதேசங்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கு தயாராக கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான உறவுகள் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி எங்களை ஜம்மியாவோடு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.